அனைவரும் இந்த மரகத நாட்டை மரகத மன்னன் என்று பேர் சீரும் சிறப்போடு ஆண்டு வருகின்றேன். மகத நாட்டை ஆண்டு வர மரகத மன்னன் என்று பேர் கொண்டு சீரும் சிறப்போடு ஆட்சி அளித்து வருகின்றேன். ஆனால் எனக்கு முன்னதாக அவைக்கு வர வேண்டிய காவலன் இதுவரை எனக்கு எனக்கு முன்னதாக அவைக்கு வர வேண்டியவன் இன்று உனக்கு காலதாமதம். ஐயா ஏன் ஐயா அந்த வெக்கி கேடு கேட்கிறேன்? வெக்கி கேடு சொல்ற ஐயா. எங்க அம்மா ஓத்தலங்க. அம்மா வயது இல்லைங்க, எங்க அம்மா வகுத்தலங்க. நானும் எங்க அண்ணன் 2 பேரும் ரெட்ட போறப்ப பார்த்துட்டுங்க. யாரோ நீ உன் தம்பியா ரெட்ட போற பாருங்க. நானும் எங்க அண்ணனுங்க 2 பேரும் ரெட்ட போறப்ப பாருங்க. எங்க அண்ணன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? சும்மா கொழு கொழு கொழுன்னு நம்ம கம்பெனி மிருதங்கார் எப்படி இருக்கிறாரு? நல்லா குண்டாகிறாரு. அது போல எங்க அண்ணன் குண்டாகிறாங்க. நான் எப்படி கிடக்குறேன் பாரு, எப்படி சாப்பியா கிடக்குறேன். என்னடா இது அண்ணங்காரன் இவ்வளவு குண்டாகிறானே, நம்ம இவ்வளவு சட்டாகிறோம்னு பார்த்தா எங்க அண்ணங்காரன் என்னை விட்டுட்டு போய் எங்க அம்மா அம்மா பழக என்னை விட்டு போய் பால் ஊற்றிடுறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு போய் பால் குடிக்கலாம்னு கிட்ட போனா என் காலை இத்து போட்டா உடனே நாங்க பாலை குடிக்கிறோம். எனக்கு கோபம் தாங்கல. அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம பால் கிடைக்காது. அண்ணன் எப்படின்னா சாவச்சின்னு சொல்லிட்டு நேரா வந்தவாசி போனங்க. வந்தவாசிக்கு எதுக்கு போன? அங்க போய் டிமிலிகிராம் வந்து வாங்கிட்டான். டிமிலிகிராம் அந்த மந்தங்க பையன் யாருன்னு தெரியாதா? என் கூட்டு யாராவது மாத்தி வச்சுட்டேன். 20 மணி ஒரு 8 இருக்கும். 8 மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா கூட்டு சாப்பாடு போடுறாங்க. அழகா சாப்பிட்டோம், அழகா பாய போட்டோம். நானு எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் 4 பேரும் படுத்துட்டுங்க. எனக்கு தூக்கமே வரல. தூக்கமே வரவில்லை. யார் தூக்கம் வரல? நான் தான் மருந்து வாங்கி வச்சுக்கிறேன். எழுந்து பாக்குற தூங்குறாங்களா மணி 11 ஆயிப்போச்சு. எழுந்து பார்த்தா எங்க அம்மா தூங்கிட்டாங்க. குடுகுன்னு எழுந்து போனாங்க. அந்த மருந்து எடுத்தேன், கை நிறைய ஊத்தினா. அப்படியே எங்க அம்மா 2 தட்டிட்டா நம்ம இங்க படுக்க முடியுமா? முடியாது. நமக்கு பால் நம்ம ஏத்துட்டா நம்ம தப்பி செத்து போடுவோமே. ஆமா, எதிர் விடு தெரியுமா? போய் பார்த்தேனுங்க. அதுவும் நல்ல யோசனை தான். விடியத்தால மணி ஒரு 5 இருக்கும். எங்க கூட்டான ஒரு கூவா மரம் கத்துறாங்க. கூவோ மரோ தைலோ பாலோ வெண்ணையோ நெய்யோ கத்துறாங்க. அழுது ஏத்த மாதிரி எனக்கு அப்படியே சந்தோஷமாயி வச்சுங்க. சந்தோஷமாயி பாத்தீங்க. அடடே நம்ம வச்ச மருந்து வேலை செஞ்சுட்டு அண்ணங்காரன் செத்துட்டான். இனிமேல் பால் நம்ம ஒன்னே குடிக்கலாம். ஆமா, இந்த அங்க இருந்து சந்தோஷமா வர முடியாது. இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டுங்கிறேன். அப்ப லிங்கி கட்டிருந்தேன். லிங்கி வச்சு தலைமையில போட்டுக்கினு அண்ணா வீட்டு வரைக்கும் வந்துங்க. வந்தா எங்க வீட்டு வாசிப்புல ஒரு பெஞ்சை போட்டு அது மேல எங்க அண்ணனை படுகு போட்டு ஒரு வெள்ளை வேட்டி போட்டு முட்டு கிடக்குது. அண்ணா இதுன்னு வந்து சரி இனிமேல் நம்ம பால் குடிக்க போறோம். ஆமா, அண்ணன் மோத்த கட்சா பாத்துலாம் சொல்லிட்டு அண்ணன் மோத்தல இருக்கிற துணி தாங்க அப்படித்தாள். எனக்கு அப்படியே அப்புக்கு நாய் பாச்சு. அப்புக்கு நாய் பாச்சு. அண்ணன் சேர்த்து இருப்பான்னு பார்த்தா எங்க அப்பகாரன் சேர்த்து போய் தம்பி பால் விடாத அண்ணங்க தான் குடிக்கிறான்னு நான் வந்து வச்சா 2 பிள்ளைக்குமே பால் விடாத எங்க அப்பா என்ன குடிச்சு வந்துக்கிறான். பிள்ளையும் பால் குடிச்சு அப்பனும் பால் குடிச்சு குடும்பமாகிது. என்ன சொல்றீங்க? உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு என்ன சொன்ன? இப்ப குடும்பம் இப்ப என்ன வெக்கம் சொன்னீங்க? வெக்கம்
நான் தான் சொல்ற வைக்கலாத நீ வைக்கலாத கேக்குறிய நியாயமா இது சொன்னா கேட்பதற்கு என்ன இதெல்லாம் யார் வீட்டு கதை யார் வீட்டு கதை பார்த்தா வீட்டு கதை நீ தானே வேலை வரமா சொன்னா என் பசங்களுக்கு பால் விடாத நானே குச்சிங்க அந்த சொல்லுவாங்க சொல்றீங்க மேடையில வந்து இந்த வடகர நாட்டை வடகர மன்னன் என்று பெயர் கொண்டு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் நானும் அனுதினமும் அந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை துதி செய்த பிறகு அரசியலை கவனிக்க வேண்டும். போட்டிக்குண்டான ஏற்பாடுகள் முருகா உனவேண்டி துதிப்பவர்க்கு ஆண்டருவா ஓ சரவணபாவோ வேல் முருகா ஓடாது வேல் முருகா உனவேண்டி துதிப்பவர்க்கு ஆண்டருவா ஓ சரவணபாவோ வேல் முருகா ஆண்டருவா ஓ சரவணபாவோ வேல் முருகா சேமம்மா நாட்டில் மாந்தல்ல சூழம்மா மாடக சேமம்மா நாட்டில் மாந்தல்ல சூழம்மா திருமணம் ஆகி பல வருட காலம் ஆகிவிட்டது. உண்மைதாங்க. நாட்டை ஆள்வதற்கு ஒரு மகனோ மகளோ கிடையாதுங்க. அதனால் அந்த ஈசனையே கோரி கடந்து ஆனால் இதுக்கு முன்பாக என் மனைவி கற்பனை பொற்பனை என்று இருவரையும் அக்கா தங்கைகள் அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொண்டேன். உண்மைதாங்க. இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாதுங்க. ஆமா அவர்களை பார்க்க வேண்டும் நான் நினைத்ததாக